ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய் ராதேஷா. கடந்த வகுப்பில் நம்ம முடிக்கும்போது பகவானுக்கும் நமக்கும் உள்ள ஒரு நெருங்கிய நித்திய சம்பந்தத்தை பகவத்கீதையில் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கார். அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்னு முடிச்சிருந்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். சுமார் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது நண்பனும் பக்தனுமான அர்ஜுனனுக்கு குருஷேத்திரம் அப்படிங்கிற கூடிய யுத்த பூமியில வச்சு பகவத்கீதையை உபதேசிக்கிறார். யுத்த பூமியில வச்சு பகவத்கீதையை உபதேசிக்கிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னா, கார்பண்யதோ ஷோபகத சுபாவ பிருச்சாமி துவாம் தர்மஷம் மூடஷேதா யச்ரேய ஷானிஷிதம் பிரிகிதன்மே சிஷ்ய தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா, இப்போது என் கடமையை பற்றி நான் குழப்பமடைந்திருக்கிறேன். என் இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன். இந்த நிலையில் எனக்கு எது நல்லதென்று கூறுவீராக. உம்மிடம் அடிபணிந்த சீடன் நான் அப்படிங்கிறார். அப்போ யுத்த பூமியில வச்சு அர்ஜுனன் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறான். அது மாதிரி நம்மளும் இந்த பூமியில மாயாக்கு நிகரான ஒரு போர்ல தான், யுத்த பூமியில தான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ட்டு குழப்பமடைந்து இருக்கிறோம். குழப்பத்தில் தான் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே அர்ஜுனனும் குழப்பத்தில் இருந்து பகவானுக்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. அப்போ நீங்கள் கூட கேட்கலாம், அப்போ அன்னைக்கு கிருஷ்ணர் இருந்தாங்க, அர்ஜுனன் சரணாகதி அடைஞ்சிட்டான், இப்போ நம்ம முன்னாடி கிருஷ்ணர் இல்லையே, நம்ம இப்படிலாம் கேட்போன்னு தெரிஞ்சுதான் பகவான் அதையும் தெளிவாக சொல்லிட்டார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷினக. எனது பிரதிநிதியான சீடப்பரம்பரையில் வரக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை நீ அணுகி அவர்கிட்ட சரணாகதி அடைந்து அவருக்கு தொண்டு செய்து அடக்கத்தோட நீ கேள்வி கேள். தன்னை உணர்ந்த அந்த மகாத்மாக்கள் உனக்கு அந்த ஞானத்தை அளிக்க முடியும் அப்படின்னு அழகாக சொல்லிட்டார். அப்போ இதெல்லாம் படித்தா நம்ம குழப்பம்லாம் தீருமான்னு பார்த்தா கட்டாயமாக தீரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு டிவியோ இல்லை மிக்சியோ நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்காங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் உபயோகிக்கணுங்கிறதுக்காக அது கூடால ஒரு மேனுவல் புக்கையும் நம்ம கூடால கொடுக்குறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அந்த பொருளை நம்ம உபயோகிக்கும் போது நம்ம குழப்பம் இல்லாமல் அதை பயன்படுத்தலாம். அந்த மிஷினும் குழப்பம் இல்லாமல் போகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது குழப்பமடையதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரியே இந்த மமைவாம்ச ஜீவலோக, எனது அம்சம், என்னால தான் இவங்கெல்லாம் என்கிட்ட இருந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறார் பகவான். அப்போ இந்த மிஷின், இந்த உடலனும் மிஷின், இப்போ உடலனும் மிஷினா இது சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் பகவத்கீதையில் கிருஷ்ணர் தெளிவாக சொல்லிட்டா. 5000 வருடத்திற்கு முன்னாடியே இந்த உடல் ஒரு இயந்திரம் அப்படின்ட்டார். ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதேசு அர்ஜுன் அதிஷ்டதி பிராமயன் சர்வபூதானி எந்திரரூடானி மாயையா. ஜடல் உடல் எனும் இயந்திரத்தில் அமர்ந்துள்ள உயிர்வாளிகளின் பயணங்களை அவரவர் இதயத்தில் வீற்றிருக்கின்ற முழுமுதற் கடவுளே வழி நடத்துகிறார். அப்போ இந்த உடல் என்னும் இயந்திரத்தை நம்ம எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது அழகா மேனுவல் புக்கான பகவத்கீதையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா எல்லா குழப்பமும் நமக்கு சரிப்பட்டு விடும். பொதுவாக ஒரு 5 கேள்விக்கு பதில் தெரியாததுனால தான் நம்மெல்லாம் குழம்பி போயிருக்கிறோம். 5 கேள்வியா என்ன அது அப்படின்னா, முதல்ல கடவுள் யார், இதுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% குழப்பம் சரியாயிடும்.
அடுத்தது 2வது கேள்வி என்ன அப்படின்னா, உயிர்வாளிகள் யார்? இந்த ஜீவாத்மாக்கள்லாம் யார்? எங்கிருந்து வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்கிறாங்க? இதை பற்றி. அடுத்தது, இந்த இயற்கை இந்த இயற்கை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஜட இயற்கை இது எப்படி இயங்குது அப்படின்ட்டு. அடுத்தது, இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இருக்கக்கூடிய காலத்தை பற்றி எடுத்து சொல்லுது. ஒரு நாள் சூரியன் உதயமாகி அன்று மாலை மறைந்து அடுத்த நாள் உதயமாகும் போது நம்முடைய ஆயுள்ள ஒன்றை முடிச்சிடுது. பாருங்க இந்த காலம் எப்படி இயங்குது. அப்போ இந்த காலம் எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் அழகா நமக்கு மேனுவல் புக்கான பகவத்கீதை அழகா சொல்லி கொடுக்குது. அதுக்கு அடுத்தது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்னது செய்தால் விளைவுகள் வராது, கர்மாவை பற்றி எடுத்துரைக்குது. 5 கேள்விதான். கடவுள் யார், இந்த உலகம், இந்த உலகத்தை பற்றிய விஷயம் 2வது, 3வது உயிர்வாளிகள், இந்த ஜீவன்கள்னா யார், 4வது காலம், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவுடைய காலத்தை பற்றி, 5வது எது செய்யணும் எது செய்யக்கூடாது, செய்தா எது விளைவுகளை ஏற்படுத்தாது, எது விளைவுகளை ஏற்படுத்த, இப்படி கர்மத்தை பற்றிய கர்மாவை பற்றிய விஷயங்களை கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு பதில் தெரிஞ்சாச்சு அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய குழப்பமெல்லாம் தீர்ந்து நம்ம சரியாயிடும். எல்லாரும் பகவத்கீதை கட்டாயமாக படிங்க. நிச்சயமாக கட்டாயமாக. அப்பந்தான் ஒருவன் அமைதி அடைய முடியும், இல்லைன்னா குழப்பம்தான். படிக்கிறதுக்கு முன்னாடி யுக தர்மமான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 108 தடவையாவது உச்சரிங்க. அப்பவும் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த சம்பந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். அதுக்கப்புறம் அதை எப்படி புதுப்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பகவத்கீதை படிக்கும்போது நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம பார்த்தோம், டிவி, மிக்சி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இது நல்லபடியாக வெளியே கொண்டு வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு நல்ல விளையாட்டு வீரரையோ நடிகரையோ இல்லை ஒரு சயின்டிஸ்டையோ ஏதோ அரசியல் தலைவர்களையோ கொண்டு வந்து விளம்பரப்படுத்துவாங்க. ஏன்னா மக்கள் அப்போ தான் அதை நம்பி தரமானதாக வாங்குவாங்க அப்படின்னு. அது மாதிரியே இந்த பகவத்கீதையை நிச்சயம் இது சத்தியத்தை தான் போதிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இதை வைஷ்ணவனாம் யதாசம்பு கோபேஸ்வர் அந்த மகாதேவ் இதை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீபாத சங்கராச்சாரியராக தோன்றி இந்த கீதையினுடைய புகழுரையை எடுத்துரைக்கிறார். எப்படி சொல்றார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.